guys, welcome back to Jessie's Journey. ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஒரு ஹேர் கட் ப்ளஸ் ஷாப்பிங் விலாகாக தான் இருக்க போகுது. ஒரு கேஷுவலான வீக்கெண்ட் அவுட்டிங். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் கட் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா பேக் டு மை ஸ்கூல் டேஸ். எங்கள் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சலூன் இருக்கும். அந்த சலூனில் போட்டிருக்க பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம அந்த ஏஜில் இருக்கும்போது நம்மளை அப்படியே அது கவர்ற மாதிரி இருக்கும். ஹேர் கட் பண்ணிவிட்டு வெளியே வரவங்கள பார்க்கும்போது வாவ் அப்படின்னு தோணும். அப்போ வந்து நம்ம இதுக்கு ட்ரை கொடுக்கலாமான்னு யோசித்த போது நமக்கு என்னோடய ஹேர் வந்து ஸ்கூல் டேஸில் கொஞ்சம் டென்சிட்டி நல்லாவே இருக்கும். ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லைனாலும் ஹேர் கட்லாம் தேவையில்லை, நேச்சுரலாகவே கொஞ்சம் நல்லா இருக்க அடர்த்தியாக இருக்க மாதிரி தான் தெரியும். ஸோ அப்போ நான் அதுக்கு பெருசாக ட்ரை கொடுக்கல. இப்போ வளர வளர பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் டெக்ஸ்சர் வந்து ஒரு போனி போடுறோன்னா அந்த போனி டெயில் பேண்ட் இருக்க இடத்துல திக்னஸ் இருக்கும். இறங்க இறங்க ரொம்ப தின்னாகிட்டே வரும். அதுதான் அந்த டெக்ஸ்சரே. முனையை மட்டும் தட்டினாலுமே முடி தின்னாதான் இருக்கும் போது ஒரு தாராளமாக வெட்டினா தான் அந்த கொஞ்சம் திக்னஸ் காட்டுற மாதிரி நம்ம ஹேர் மாறுங்கிற நிலமையில இருந்தது. ஸோ ஓகே, கட் பண்ணுறோம், மேபி we can give this a try அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சலூனுக்கு போயிருந்தேன். ஹேர் கட் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூ கட், வி கட் அண்ட் லேயர்ஸ் இருக்குது. இது இந்த கட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா யூ கட், வி கட் ரெண்டுத்துக்குமே 800 சார்ஜ் பண்ணுறாங்க. லேயர் கட்டுக்கு வந்து 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா யூ கட், வி கட் நார்மல் பண்ணுறதுக்கு ஒரு 800 ஆகுதுன்னா நம்ம ஓகே கூட கொஞ்சம் போட்டு ஒரு லேயர்ஸே நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நான் யோசித்தேன். பட் மோஸ்ட்லி நான் சொல்கிறது என்னென்னா ஸ்ட்ரெயிட் ஹேருக்கு வந்து லேயர்ஸ் நீங்கள் போகாதீங்க. ஸ்ட்ரெயிட் ஹேர் ப்ளஸ் உங்களுக்கு லோ டென்சிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லேயர்ஸ் போகக்கூடாது. நான் ஏன் லேயர்ஸ் போனேன்னா யூ கட், வி கட் வந்து நார்மலாக தான் இருக்க போகுது. ஸோ ஒன்ஸ் நம்ம லேயர்ஸ் போகலாம், நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம யூ கட் அது மாதிரி போய்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா ஒன்ஸ் ஆச்சு அந்த லேயர்ஸ் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை தான். பட் எனக்கு தெரியும் என்னோடய ஹேருக்கு சூட் ஆகாதுன்னு தான். பட் இட்ஸ் ஓகே, ஹேர் தானே கட் பண்ணால் வளர்ந்துற போகுது அப்படிங்கிற தாட்டில் தான் நான் ஓகே வீல் கிவ் அ ட்ரை அப்படின்னு போயிருந்தேன். ஹேர் கட் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் உங்களுக்கு உள்ளே போனோடனே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க என்னென்ன ஹேர் ஸ்டைல் இருக்குது அப்படின்னு. அப்புறமேட்டு நம்ம ஃபைனல் பண்ண உடனே நம்ம ஒரு வாஷ் பேசின் மாதிரி இருக்கும், அதில் நம்மளுடைய ஹேரை ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்துருவாங்க. வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈரமான முடி இருக்கும் இல்லையா, அதில் தான் நமக்கு ஹேர் கட்டே நடக்கும். ஹேர் கட்டுக்கு வந்து ரொம்ப மினிமலான லென்த் ரெடியூஸ் பண்ண எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த அண்ணன்ட்ட கொடுத்துருந்தேன். அந்த அண்ணன் வந்து அவங்க 10 இயர்ஸாக வேலை பார்க்குறாங்க. ஸோ நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து அவங்க இங்கே இருக்காங்க. அண்டு இன்னொன்று வந்து சீனியர் ஸ்டைலிஸ்ட், ஜூனியர் ஸ்டைலிஸ்ட்னு 2 பேர் இருப்பாங்க. இப்போ சீனியர்கிட்ட போகிறீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அந்த 1200 வரும். ஜூனியர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரைஸ் குறையும். இயர்லி மெம்பர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு மினிமமான அமௌண்ட் நீங்கள் கட்டிட்டிங்கன்னா அந்த இயர் ஃபுல்லாக நீங்கள் அங்கே அவைல் பண்ணுறது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கொஞ்சம் ஆஃபரில் பண்ணி தருவாங்க. நீங்கள் அடிக்கடி சலூன் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு போகிறது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ராசஸ் பார்த்திங்கன்னா வால்யூமைசிங் க்ரீம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று அப்ளை பண்ணுவாங்க ஹேர் ஃபுல்லாக. அதை அப்ளை பண்ணிவிட்டு ஹேரை ப்ளோ ட்ரை பண்ணி எடுத்தோன்னா அந்த ஹேர் செட் பண்ணி முடிக்கிறது கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம ஹேர் கட் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ப்ளோ ட்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க ஹீட் ப்ரொடெக்டன்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா அது நம்ம ஹேரை டேமேஜ் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குது. நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க அப்போ அப்ளை பண்ணோம் இல்லையா அந்த வால்யூமைசிங் க்ரீம், அதுதான் உங்களுக்கு ஹீட் ப்ரொடெக்டாகவும் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே, நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என் ஃபேஸ் கொஞ்சம் நல்லா எக்ஸைட்டடாக இருக்கும். அப்புறம் என்னோடய ஹேரோட லென்த் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆனோடனே எனக்கே ஒரு மாதிரி ஃபேஸ் டல்லான மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. கடைசிக்கு அவங்க கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணி முடித்தோன்னே எனக்கு ஃபேஸ் ரொம்பவே டல்லாகிடுச்சு. ஐயோ நம்ம ஹேர் ஃபுல்லாகவே போயிடுச்சு, இவ்வளோ ஷார்ட்டாக இருக்கே அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அவங்க ஃபைனல் அவுட்புட் காட்டினோடனே தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை எனக்கு ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் லென்த் மறுபடியும் க்ரியேட் ஆன மாதிரி இருந்தது அண்டு கொஞ்சம் டென்சிட்டியுமே நமக்கு கிடச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி நான் வந்து ஒரு ஓவரால் ஒரு 70% சாட்டிஸ்ஃபைடுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் ரொம்ப நாள் ஒரு ஆசையாக நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் சரியான சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சுன்னா ஓகே, அது உங்களுக்கு பியூரானா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதுன்னா நீங்கள் அதை முன்னாடி போய் நீங்கள் அதை தாராளமாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி தான் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். இருந்தும் எனக்கு தெரிஞ்சுமே எனக்கு லேயர்ஸ் வந்து அவ்வளோவா செட் ஆகாதுன்னு தோணுச்சு. பட் இருந்தாலும் ஓகே நம்ம பண்ணி பார்ப்போம் ஒன்ஸ் அப்படின்னு தான் நான் போய் இதுக்கு ட்ரை பண்ணேன். இந்த ஓவரால் ஹேர் கட் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 to 1.5 hours ஆச்சு. நம்ம அண்ணன்கிட்ட மண்டையை ஒப்படைச்சிட்டு ஒரு 1.5 மணி நேரம் நம்ம நாட்டுக்கு நிம்மதியாக இருந்தோம். அண்ணன் பார்த்திங்கன்னா நல்லா சும்மா சுற்றி சூறாவளி மாதிரி என் மண்டையை ரெடி பண்ணியிருப்பார்.
ஒன்ஸ் ப்ளோ ட்ரை முடிஞ்சோடனே நம்ம ஹேருக்கு சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் செட் பண்ணி விட்டுருவாங்க. இதோட நமக்கு ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி என்னுடைய ஹேர் கட்டை நான் முடிச்சிட்டேன். என்னோடய ஃபர்ஸ்ட் எவர் ஹேர் கட் இன் சலூன். இது வரைக்கும் நான் வீட்டில் தான் ஹேர் கட் பண்ணிட்டு இருந்திருக்கேன். ஸோ அது எப்படி இதோட சின்ன விஷயமாக கூட இருக்கலாம், பட் எனக்கு இது ரொம்பவே ஒரு எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஏதோ பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி கூட இருந்துச்சு. ஏன்னா நமக்கு நிறைய நம்ம ஹேர் கட்னாலே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஹேர் கட் பண்ணக்கூடாது, ஹேரை கட் பண்ணாத அப்படின்னு நான் வீட்டில் நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் தாண்டி பண்ணது எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஹேர் கட் முடித்த கையோடு அடுத்து நம்ம வந்து ஷாப்பிங் தான் போகிறோம். மெர்சி பெங்களூர்லேருந்து வந்திருந்தா. அவள் ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் ஆஃப் ஜீன் பேண்ட் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. ஸோ அதுக்காக தான் ஃபுல்லாக நாங்கள் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். எவ்வளோ தேடியுமே கிடைக்கவே இல்லை. அது அவள் நினச்சதுக்கு சிமிலராக ஒரு டைப் கிடச்சிது. பட் ட்ரையல்ஸும் பண்ணி பார்த்தா, பட் நாட் சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டே வந்துட்டா. எனக்கு வேண்டாம் அப்படின்னு. சரி ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்துட்டோம். நானுமே பார்த்திங்கன்னா அங்கே இருக்க எந்த மிரரையுமே விடலை. பொதுவாக ஹேர் கட் முடிச்சு நம்ம 1 வீக் நம்ம ஹேரை வந்து விடவே மாட்டோம். அது மாதிரி தான் எனக்கு ஒரே அப்சஸ்டாக இருந்துச்சு. இருக்கிற எல்லா மிரர்லேயும் போய் நான் கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா எப்பயுமே நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸ் வந்தோம்னாலே அங்கே இருக்க எல்லா அந்த ஃபுட் ஐட்டமையும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு போவோம். ஏன்னா அங்கே இருக்க எல்லாமே எங்களோட ஃபேவரட். ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும். இருக்கிற எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் கிட்டையும் இந்த ஸ்வீட்ஸ் கிட்டையும் போக மாட்டோம். மிச்சம் இருக்கிற எல்லா அந்த ஜங்கையும் நாங்கள் ட்ரை பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி இது ஒரு ரொட்டீனாகவே எங்களுக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். எப்பயுமே நமக்கு ஃப்ரீயாக இருந்தோம் வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டைம் இருந்துச்சு எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு பார்த்தா வண்டி எடுத்துகிட்டு இந்த கடைக்கு இந்த மாதிரி சரவணா ஸ்டோர்ஸோடைய ஃபுட் காம்ப்ளெக்ஸ்க்கு வந்துட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிவிட்டு போனாலே அது ஒரு நல்ல ஒரு டைம் பாஸாக இருக்கும். ஷாப்பிங்க்கு போகிறோமோ இல்லையோ, பட் இது வந்து பெஸ்ட் பார்ட், எங்களோட ஃபேவரட். வண்டி எடுத்து கிளம்பலான்னு போயாச்சு. அப்படி போகும்போது கரெக்டாக நமக்கு அந்த நெல்லிக்காவும் பைனாப்பிளும் கண்ணில் பட்டுச்சு. அதுவுமே ரொம்ப எங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்நாக்ஸ் தான். அதான் சொன்னல, ஒன்று பார்த்துட்டு ஒன்று விட்டுட்டு போகவே முடியாது. இங்கே இருக்க எல்லாமே அப்படியே செலக்ட் ஆகி எங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸாக வச்சுருப்பாங்க. அண்ட் இன்னொன்று, சரவணா ஸ்டோர்ஸில் இந்த எக்ஸாட்டிக் ஃபிஷ் கலெக்ஷன் மாதிரி வெளியே போட்டிருந்தாங்க. எல்லா ஃபிஷ்ஷும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய வீட்டில் இருக்கவங்க ரியாக்ஷன்ஸ் கேப்சர் பண்ணல என்னோடய ஹேர் கட்டுக்கு. பட் நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். அம்மா வந்து எவ்வளோ ஆச்சு இதுக்கு, உனக்கு தேவையா, இது முன்னாடி இருந்தவனோட ஹேரே நல்லா இருந்துச்சு, உனக்கு ஏன் தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்டாங்க. அது எக்ஸ்பெக்டட் தான். அண்ட் என்னோடய தங்கச்சி வந்து நல்லாவே இல்லை போ அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டா. அப்பாவோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா, அவரோட கண்டுபிடிக்க முடியல எனக்கு என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு அவர் கண்டுபிடிக்கல. ஹேர் கட் பண்ணியிருக்கேன்ப்பா, நல்லாயிருக்கா அப்படின்னு கேட்டேன். நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. இதுதான் அவங்க ரியாக்ஷன்.
ஸோ வீட்டில் இருக்க ஜென்சிக்கு நாங்கள் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா பாப்கார்ன் சிக்கன். அங்கே சரவணா சோஸில் இது வரைக்கும் நாங்கள் பாப்கார்ன் சிக்கன் ட்ரை பண்ணது கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதை இவளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்தோம். அதை ஓப்பன் பண்ணுற ஸ்டைல் பார்த்தீங்களா? சிக்கன் நகெட்ஸ் தானே இது? கேஎஃப்சியா? கேஎஃப்சி இது பேர் என்னன்னா நான் சாப்பிட்ருக்கேன். அங்கே வாங்கி சாப்பிட்ருக்கேன். சரணால வாங்கினதில்ல, பட் ஆனால் எனக்கு அப்படியே ஒரு வாய் கொடு. அம்மா அம்மாக்கு கொடுத்தா இன்றைக்கி டே எங்கள் வீட்டில் ஹேர் கட் டே அப்படிங்கிற மாதிரி நான் ஹேர் கட் பண்ணிட்டு வந்ததோட சரி, மெர்சியும் அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கும் ஃப்ரிஞ்சஸ் வைக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, நானும் நீ கட் பண்ணிக்க போகிறேன், எனக்கு கட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னால். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஜென்சியும் ஒரு வீடியோ பார்த்துட்டு அவளுக்கு கட் பண்ணி விட்டுட்டு இருந்தா. அது என்னென்னா, நம்ம ஹேரோட ஃபோர்ஹெட் இருக்கு இல்லையா, அங்கே இருக்க ஹேர் பார்ட்டிஷனை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நமக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு தேவையான அளவு கட் பண்ணிடணும். இந்த ப்ராசஸ் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. சிசர் எங்கடி? லென்த் எவ்வளோ வேணும்? ஃபேஸ் லென்த்தா? ஃபேஸ் லென்த்துக்கு தான், ஆனால் ஃபேஸோட கொஞ்சம் பார்க்குறேன். சரி இடு. லெஃப்ட் வச்சு வெட்டணும்னு சொன்னாங்களே. ஏய் பயமா இருக்குடி, நீ ஒழுங்கு பண்ணுறியாடி? இவ்வளோ முடியாடி? இங்கே வெட்டி ட்ரையலுக்கு தான் இவ்வளோ தூரத்துக்கு வெட்டிடு. இங்கே வெட்டிடு. இது ஃபேஸ் லென்த்துக்கு. இங்கே வெட்டு. ஓகே, எனக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக சேர்த்து பிடிச்சா அவங்க வெட்டுவாங்க. எப்படி இருக்கோ அப்படி வெட்டு. பாருடி, நீ கீழே பார்க்காது. நீ வந்து எல்லாத்தையும் பிடிச்சி குச்சி மாதிரி வெட்டாது, இப்படி இப்படி வெட்டு. இப்படி தானே வெட்டுறேன். ஐயப்பா ஓகே, ஒரு ஸ்லாண்டிங் ஷேப்பில் வெட்டணும். ஓகே, நீ வெட்டுறி தாயை மறைச்சிட்டா பாரு. ஓகேவா? தெரியுதா உனக்கு வீடியோவில்? மெர்சி நைட்லாம் நல்லாவே தெரியுது. வெட்டு. ஐயோ, டிஸ்கவுண்ட் டன் with the bangs. ஓகேடி, இப்போ சைடு கோட் எடுத்து. இதே நல்லா தாண்டி இருக்கு. சைடு கோட் எடுத்துக்கோ. அதுக்கப்புறமா சைடு கோட் எடுத்துக்கோ. ஓகே, கண்ணாடி கண்ணாடி எடுத்துக்கோ. சைடு இஸ் கமிங். இன்னும் கொஞ்சம் ஷார்ட் வேணுமா? இது ஓகேவா? அந்த முடி அங்கிட்டு போடு. இது எந்த முடி? இது எந்த முடி? ஓகே வாடி, இங்கிட்ட வரேன். இன்னும் கொஞ்சம் வெட்டிடுவோம். செட் வெட்டினமே தெரியுதா? நல்லா தெரியுது. ஐ திங்க் இட்ஸ் ஓகே. கடைசியாக மெர்சிக்கும் அவருடைய ஃப்ரிஞ்சஸ் வெட்டி முடிச்சாச்சு. என்னுடைய ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, நான் லேயர்ஸ் வெட்டியிருந்தேன்ல, அதை ஒரு சீப்பை வச்சு மறுபடியும் வாரினேன். அவங்க செட் பண்ணது எல்லாமே போய் ஒரு பிளெயினான ஒரு யூ கட்க்கு வந்து நின்றுச்சு. ஸோ இதுதான் இதோட டிஸ்அட்வான்டேஜ். வேனிஷ் ஆகி பின்னாடி அது அப்படிதான் பாருங்கள், ஒன்றுமே இல்லாமல் பிளெயினாக ஒரு ஹேரையும் கட் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் நேச்சுரல்ஸே குறை சொல்றியா? I don't recommend layer cut for straighters. Okay, wow. Done.